சொல்ல மாட்டேன். அன்பான சொந்த பந்தங்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் நம்மளை அழகாக நடத்திட்டு இருக்காரு. நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் கடவுள் இப்படிலாம் நம்மளை நேசிப்பாரா, இப்படிலாம் நம்ம மேல அன்பு செலுத்துவாரா என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு பாவம் செய்யறோம், எவ்வளவு கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இதையும் செய்துட்டு நம்ம கடவுளை தேடுறோம், துதிக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா அவர்கிட்ட பாருங்களேன், நம்ம செய்த பாவம், நம்ம செய்த அக்கிரமங்களை பெருசா பார்க்காம நம்ம அவர் தேடுறோம். பார்த்தீங்களா, அந்த தேடுதலை அவர் பார்க்கிறார், அந்த அன்பை பார்க்கிறார். உண்மையாக கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஏதாவது ஒரு மாற்றம் வரணும், ஏதாவது ஒரு விடுதலை வரணும் அப்படின்ற ஒரு உணர்வு பூர்வமாக நீங்க இந்த கிறிஸ்துவை தேடுகிறபடினால் அவர் நம்ம மேல அளவில்லாத அன்பை பொழிகிறார். நான் நினைச்சு பார்ப்பேன், இந்த சவுலை குறிச்சு நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் என்ன அறியாம என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நான் கவனிச்சு பார்ப்பேன். அவன் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்களேன். கிறிஸ்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அப்படி அழிக்கிற நினைக்கிறத கடவுள் நேசிக்கிறாருங்க. அழிக்கிறவங்களை கடவுள் அழிக்கதானே செய்வாங்க. அவரை எதிர்த்து நிற்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, அதமாக்கதானே நினைப்பாங்க. நம்முடைய ஆண்டவரை பார்க்கும்போது என்னடா கடவுளை அவரை குறிச்சு பேசுறாங்க, அவர்கிட்ட ஜெபிக்கிற பிள்ளைகளை துன்பப்படுத்துறாங்க, அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளை எப்படியாவது கீழே தள்ளன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மனுஷன் மேல கடவுள் அன்பை காட்டுறாரு அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் அழகா சொல்லுகிறது. 4வது வசனம், அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கின்ற தன்னோடு சொல்லுகிற ஒரு சத்தம். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்த கேட்கிறார் கடவுள். சில நேரம் நம்ம பெற்றோர்களை, ஏண்டா என்ன கஷ்டப்படுத்துற, ஏண்டா என்ன இப்படி பாடுபடுத்துற, ஏண்டா எங்கேயா சொல்ற பேச்சு கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா அந்த அந்த ஏக்கத்தின் சத்தத்தை பிள்ளைங்க நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமா அடுத்த தடவை உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ண மாட்டீங்க, தீங்கு செய்ய மாட்டீங்க. காலையில் அப்படிதான் பால் காய்க்கலான்னு போனேன். பால் என்ன பண்ணுச்சு, கெட்டு போயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு அந்த கேஸ் என்ன பண்ண தெரியாது, இப்படி நேரா வச்சு இப்படிதான் வைப்பார். ஆஃப் பண்ற இடத்துல வச்சுதான் கொஞ்சம் லைட்டா ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுவார். இப்போ அவர் காலையில என்ன பண்ண, டீ குடிக்கணும். அவர் முகத்தை பார்க்கும்போது அந்த டீ கிடைக்கலையன்றது ஒரு ஏக்கம். அவருக்கு எதுல ஏக்கம், காப்பி குடிக்க முடியலன்றது ஒரு ஏக்கம். அதை பார்க்கும்போது அவர் தலையை சுருகிறாரு, இது பண்றாரு, எல்லாம் இருக்கு. சரி, என்ன உடனே எஞ்சி போய் என்ன பண்ற, கடையில போய் பால் வாங்கிட்டு வந்து காப்பி போட்டு குடிச்ச பிறகுதான் அவருக்கு என்னதான் அந்த ஒரு சந்தோஷம். அப்போ அப்பாவுடைய அந்த உணர்வுகளை அறிந்து அந்த பிள்ளைகள் செயல்படும் போது அவருக்கு இருக்கக்கூடிய அலாதி அன்பு விலையேற பெற்றது. இந்த சவுலை கடவுளை துன்பப்படுத்த கடவுள் என்ன பண்றாருங்க, அவர் நேசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த சவுல் பாருங்க அப்பாவை பிரியப்படுத்துற மகனா மாறிட்டான். எவ்வளவு ஒரு துர்குணமான அந்த மனுஷனை கூட நம்ம அப்பாவுடைய அன்பு பாருங்க எவ்வளவு அழகா மாத்துது. அவ பைபிளை படிச்சுட்டு ஜெபம் பண்றோம், நம்ம நல்லா கடவுளை ஆராதிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், நல்லா துதி செலுத்துகிறோம், நல்லா பாட்டுலாம் பாடுறோம், நல்லா வர்ஷிப்லாம் பண்றோம், தெய்வ வார்த்தைகளை நிறைய சொல்றோம். ஆனா நம்ம கிட்ட என்ன கிடைக்க மாட்டேதுங்க, இந்த அன்பு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மனமகிழ்ச்சியான அன்பு நம்ம கிட்ட இல்லை. உண்மைதானே? நிறைய தேவ பிள்ளைங்கிட்ட இல்லை. ஆமென். ஒருவேளை நமக்கு நேசித்த அன்பு நம்ம கிடைக்கலாம், அந்த அன்பு கெடுக்க நினைக்கிறோம், அந்த அன்புக்கு விரோதமாக செயல்படுத்த நினைக்கிறோம் கண்டி. அது நம்ம அந்த அன்பு நமக்கு ஏமாத்துதோ, நமக்கு கெடுதல் செய்தல. ஆனா நம்முடைய அன்பு உண்மையா இருக்கணும், உங்க அன்பு உண்மையா இருக்கணும். நீங்க செய்ய வேண்டிய கடமைகள், நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன பண்ண கூடாது, எந்த காலத்துல மாறக்கூடாது. ஆண்டவருடைய அன்பை எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துல என்ன பண்ணல, மாற்றிக்கொள்ளல.
சரிங்களா? அவனை நேசித்தார், அவன் மேல அன்பு வச்சாரு. அதுக்கப்புறம் அவன் கொடுத்தான் பாருங்க அப்பா கிட்ட அன்பு. அந்த பிள்ளையாக நீங்கள் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அப்படி வாழ்ந்து பாருங்களேன், உங்க வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென்.